வணக்கம், வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம எக் மஞ்சூரியன் செய்யலாங்க. யூஸ்வலாக காலிஃப்ளவர் வச்சு இல்லைனா மஷ்ரூம், பொட்டேட்டோ வச்சு கூட செய்யலாம். எக் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. நான் 3 எக்ஸாக எடுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பட் யூஸ்வலாக மஞ்சூரியனுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும், அதை விட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த பாயில் பண்ண எக் இதில் போட்டு நம்ம கோட் பண்ணும்போது அந்த பேட்டர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் 3 எக்ஸ் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது 2 விதமாக செய்யலாம். நீங்கள் பாயில் பண்ண எக்ஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு இட்லி பேனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தோம் இந்த மாதிரியே திரும்ப செஞ்சுக்கலாம். ஸோ பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா எக்ஸும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மஞ்சூரியன் செஞ்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் வெங்காயம், அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தால் இருந்தால் அதில் இருக்க வெங்காயமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு குடமிளகாய் ஒரு 1/2 குடமிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. இப்போ சாஸ் நம்ம சேர்த்துருவோம். காரத்துக்காக ஹாட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக டொமேட்டோ கெட்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த டேங்கினஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டால் போதும். ரெசிபிக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் இதில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனை 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவரையே ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது உங்களுக்கு எந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வேணுமோ, இந்த தண்ணியாக சாப்பிட போகிறீங்களா, அதாவது சாஸோடு சாப்பிட போகிறீங்களா இல்லை திக்காக சாப்பிட போகிறீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண எக்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக கோட் பண்ணி விட்டுடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேவைப்பட்டால் மட்டும் வெளியில் போங்க. மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக. சூடான ஹெல்த்தியான ரெசிபீஸை சாப்பிடுங்க.